श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सती यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 27வது 11வது ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு அசாதுக்கள் துஷ்டர்களோட ஒரு சேர்க்கை வந்தாக்க நமக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி சொன்னார். அந்த துஷ்டர்களோட சேர்க்கை ஏற்பட்டதுன்னாக்க நம்ம எல்லாத்தையும் இழக்கும் நிலை நமக்கு ஏற்படும். அதோடு இல்லாத இதுல அதாவது துஷ்டர்களோட சேர்க்கைன்றது செல்வத்தை இழக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய கௌரவம் போயிடும், நம்மளுடைய புகழை இழக்கும்படியாக ஆகும். நாம நல்வழியில போயிட்டு இருக்கிறது இருக்கு, அதுல இருந்து போய் வழி தப்பி விபரீதத்துல போகும்படியாக ஆகும். இப்படி எத்தனையோ அனர்த்தங்களுக்கு காரணமாக இந்த அசாது சங்கமம்ன்றது இருக்குன்றத பத்தி சொன்னார். அதுல ஊர்வசியோட ஐலம் போன விஷயத்தையும் சொன்னார். அதுல மானம் கட்டு போய் அத ஒரு காற்றால சாயங்காலம் கூட தெரியாதபடி ஒரு மோகிச்சு பெண்ணாசையினால கிடக்கிறதுனால வரக்கூடிய அனர்த்தங்களை எல்லாம் சொன்னேன். இது எல்லாமே நாம விரும்பத்தகாத விஷயத்துல விரும்பி அதுல ஒரு சங்கத்தை வச்சுண்டு பற்றுதல வச்சுண்டு அது மூலமா வரக்கூடிய அனர்த்தத்தை பார்த்தோம். நாம உடனே அடுத்தது சொன்ன சாது சமாகமத்தை பத்தி. சாதுக்களோட நாம கணக்கு சேர்ந்தோம்னாக்கா என்ன ஆகும்? அதெல்லாம் நமக்கு மனசுல ஒரு சாந்தி ஏற்படும். சாதுக்களோட சேர்ந்தோம்னாக்கா அந்த சாந்தி ஏற்பட்டு அது மூலமாக பகவானிடத்துல ஒரு பக்தி செலுத்தும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு அதனால நமக்கு ஒரு சகல க்ஷேமங்களும் ஏற்படும்னு சொன்னார். இதுக்கு முன்ன பார்த்த விருத்தாந்தத்தை நாராயணியத்துல ஒரு ஸ்லோகத்தால பட்டத்திரி சொல்ற ஐத प्रागुर्वसीं प्रत्याति विवशमनस्सेवमानश्चिरं ताम् गाढं निर्विद्य भूयः युवति सुखमिदं क्षुद्रमेवेशिगायन् त्वद्भक्तिं प्राप्य पूर्णः सुखतरमचरस्तद्वदुद्धूय वदुद्धूय संगे भक्तोत्तम संक्रियामां पवनपुरपते हन्तमे रुन्धिरोगान्. இது பாகவதம் முழுக்க குருவாயூரப்பன் விஷயமாக பட்டத்திரி பண்ணிருக்க ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அதாவது நிலைப்பாடு. அந்த பட்டத்திரிக்கு குருவாயூரப்பனிடத்துல அச்சஞ்சலமான ஒரு பக்தி விசேஷம். அந்த பக்தி விசேஷத்தினால தனக்கு இருக்கக்கூடிய மானசிகமான ரோகம் சாரீரகமான ரோகங்கள்லாம் போக்கடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற ஒரு விஷயம். பொருளத்து ஐழகா பிராகூர்வசீம் பிரத்யதி விவசமனாக சேவமானஹா சிரம் தாம். இந்த பொருளத்துன்ற ராஜா ஊர்வசி விஷயத்துல அதிவிவச மனஹா ரொம்பவும் பரவசப்பட்ட மனசாக இருந்து கொண்டு அவளை ஒரு காலம்
அவளுக்கு பரிச்சரிய பண்ணிட்டு அவளுடைய கூட இருந்துட்டு இருந்தான். கடைசியில அவனுக்கு வைராக்கியம் வந்தது. எப்ப வந்தது அப்படின்னா, இதம் யுவதி சுகம் அவ விட்டு போயிட்டான். அப்பதான் இவனுக்கு தெரிஞ்சது, புரூரவசுக்கு தெரிஞ்சது, இந்த பெண்டினாலே வரக்கூடிய ஒரு சுகமானது க்ஷுத்ரமேவேதி, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. க்ஷுத்ரமேவேதி, இது வெறும் க்ஷுத்ரம்தான், இது அல்பந்தான்றதை தெரிஞ்சுட்டு இதை சொல்லிட்டு பக்திம் பிராப்திய, இதுவும் ஒரு விதத்துல அவனுக்கு நல்லதா போயிட்டு அந்த பெருமாண்டத்துல கண்ணனிடத்துல அச்சஞ்சலமான பக்தியை அடைஞ்சு பூர்ணனா நிறைவு பெற்றவனாக ஆறான்னு சொல்லி சொன்னார். இப்ப இதுக்கு சாது சமாகமும் நம்மள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருதுன்றதான் சொன்னார். வைதசேனஹ ஸ்வதோப்யேவம் ஊர்வஸ்யா லோகநிஸ்பிரஹா முக்தசங்கோ மஹீமேதாம் ஆத்மா ராமச்சசாரஹ. இந்த அசாது சங்கத்தினால ஏதோ ஒரு கால விசேஷத்தினால இவனுக்கு ஒரு சுக்கிருத்தம் சத்துவம் ஏற்பட்டதுன்னாக்க இது அனர்த்தத்தை தான் கொடுக்குமே தவிர இது ஒரு நல்லதை பண்ணாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது. அந்த தத்துவம் ஏற்படுறதுனால அதுக்கப்புறம் சாதுக்களோட ஒரு சங்கமம் ஏற்படுறது. சந்தோ திசந்தி சக்ஷும்ஷி பகிரக்க சமுஸ்திதா தேவதா பாந்தவா சந்தஹ சந்த ஆத்மா ஹமேவச. சந்தாத்ம சத்துக்களுடைய ஆத்மாவாக அகமைவச்ச நான் தான் இருக்கேன்னு பெருமாள் கண்ணன் சொல்றேன். இப்படி சத்துக்களுடைய ஒரு சமாகமம் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அசாதுக்கள் இப்படி துர்ஜனங்களுடைய சமாகமம் அவளுடைய சேர்க்கை நமக்கு அனர்த்தத்தை கொடுப்பதாக இருக்குன்றத நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். இப்போ உத்தவர் கேட்கிறேன், கிரியா யோகம் சமாச்சக்ஷ பகவத் ஆராதனம் பிரபோ யஸ்மாத் த்வம் யே யதாச்சந்தி தாஸ்வதா புருஷர்ஷபாம். இந்த 27வது அத்தியாயத்துல அங்க உத்தவர் பிரார்த்தனை பண்ற பகவத் ஆராதனம் பண்ணுவதற்கு உண்டான வழிமுறைய எனக்கு உபதேசம் பண்ணணும். ஏதத்வதந்தி முனையா பரம் நிஸ்ரேயசம் ரணாம் நாரதோ பகவான் வியாசः ஆச்சார்யः அங்கிரதஸ்ருதः. இது ரொம்ப உயர்ந்ததாக இந்த பகவத் ஆராதனம் மிக உயர்ந்ததாக சொல்ற. இந்த பகவத் ஆராதனம் அதாவது உமக்கு அர்ச்சனம் பண்ணுவது பூஜை பண்ணுவது இது மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்னு எல்லாரும் சொல்றார். நாரதர் சொல்றேன், வியாசர் சொல்றேன், அங்கிரசனுடைய பிள்ளையா இருக்கிற பிரகஸ்பதியும் சொல்றேன், மீதி எத்தனை மகர்ஷிகள் இருக்காளோ அத்தனை பேரும் சொல்றாளாம். நிஸ்ருதந்தே முகாம்போஜாதே யதாக பகவானஜஹ புத்ரேபியோ மிருகுமுகேபியோ தேவி பகவான் பவஹ. நீர் உபதேசம் பண்ணது அது பகவானான பிரம்மதேவன் தன்னுடைய புத்திரர்கள் பிருகு முதலியோருக்கும், அதே மாதிரி மகாதேவன் சிவபெருமான் பார்வதிக்கும் உபதேசித்தனர். அப்போ அப்படிப்பட்ட அந்த அர்ச்சனத்தை எனக்கு எல்லாரும் அர்ச்சிக்கும்படியான ஒரு விஷயத்தை எனக்கு உபதேசம் பண்ண. அதாவது பெருமாள் உபதேசம் பண்ண அதை கேட்ட பிரம்மா தன்னுடைய புத்திரர்களாக இருந்திருக்கிற பிருகு முதலியவர்களுக்கு எப்படி பெருமாளை அர்ச்சனை பண்றது, எப்படி பூஜிக்கிறதுன்றத உபதேசம் பண்ணேன். அதே மாதிரி சிவபெருமானும் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணேராம் எப்படி பகவத் அர்ச்சனம் பண்றதுன்னு. சஹஸ்ரநாமத்துல சொல்லச்சே பார்வதி தேவி கேட்பா, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பண்டியத்தை பட்டியதே பண்டிதை நித்தியம் ஸ்ரோதுமிச்சாமியகம் பிரபோ என்பதாக சஹஸ்ரநாமம் சொல்லணும். அந்த சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு முடியாதவா ஒரு சுலபமான மொழியில
அந்த 1000 நாமங்களை சொன்ன பலனை பெறணும்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா அவளுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா ஈஸ்வர உவாச்ச அதுக்கு சிவபெருமான் சொல்றேன் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம. அந்த ராமன்ற அந்த எம்பெருமானுடைய 2 எழுத்து இருக்கக்கூடிய அந்த திருநாமம் இருந்துருக்க சஹஸ்ரநாம தத்துல்யம் 1000 திருநாமங்களுக்கு சமானமானது. இது சொன்னாலே போறோம்னு சொல்லி ராமநாம உச்சாரணத்துக்கு உண்டான ஏற்றத்தை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசம் பண்றேன். இந்த சஹஸ்ரநாமம்னு சொன்ன பெருமாளுக்கு 1000 திருநாமம் தான் இருந்திருக்கா, இதுக்கு மேல திருநாமம் கிடையாதா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி வரும். அங்க சொல்ற யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாம் விபாடிதா யுதிஷ்டிரோவாச்ச கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்யேகம் பராயணம் சுவந்த கங்கமர்ச்சந்தா பிராப்தியோ மானவா சுபம். அந்த யுதிஷ்டிரன் கேட்கிற கேள்வி, கிமேகம் தெய்வதம் லோகே, உலகத்துக்கெல்லாம் ஒரே தெய்வமாக இருக்கிறவர் யாரு? கிஞ்சபன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாது. யாருடைய திருநாமத்தை, எந்த திருநாமத்தை நாம ஜபிச்சோமானாக்கா இந்த ஜென்மம் பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சம்சார பந்தனத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இப்படி எல்லாம் அவர் கேட்கிறேன். எந்த ஒரு திருநாமத்தை சொன்னாலே எல்லாருக்கும் சுபம் ஏற்படுமோ அந்த திருநாமத்தை சொல்லணும்னு பிரார்த்தனை பண்றேன். அப்போ ஸ்ரீ பீஷ்மோ வாச்சான் ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவர்நாம சஹஸ்ரேன புருஷோத்சிதா என்பதாக அந்த எம்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள். இவர் புதுசா கற்பிச்சதில்லை. இதை ஏற்கனவே இருந்திருக்கிற மகான்கள் மகர்ஷிகள்லாம் அனுசந்தானம் பண்ணி நிஸ்ரேயத்து மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தையும் பெற்ற ஒரு விஷயம். அதை நான் சொல்றேன்னு சொல்லி அந்த பீஷ்மர் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி 1000 நாமங்களும் கூட நாமளா வைக்கிற 1000 நாமம் இல்லை. அது எத்தனை உண்டோ ஏற்கனவே பெரியவாள்லாம் எப்படி அந்த பெருமாளுடைய சாஸ்திரநாமத்தை சொல்லியிருந்தாலோ அந்த சாஸ்திரநாமத்தை நம்ம சொன்னோம்னாதான் அதுக்கு பலன் வரும்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமாளை பூஜிச்சாக்கா பலன் வரும், எல்லா க்ஷேமமும் ஏற்படும்ன்றது சந்தோஷம். அந்த பூஜிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை நீர் உபதேசம் பண்ணணும்னு உத்தவர் பிரார்த்தனை பண்றேன். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது. நீர் ஏற்கனவே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணு, சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணு. அந்த பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் உங்களுடைய உபதேசத்தை கேட்டு பிரம்மா தன்னுடைய குமாரர்களுக்கு எப்படி பகவத் பூஜை விஷ்ணு பூஜை எப்படி பண்ணணும்ன்றத அவர் உபதேசம் பண்ணு. சிவபெருமானும் பார்வதிக்கு உபதேசம் பண்ணு. அந்த பூஜா விதியை எனக்கு இப்பொழுது உபதேசம் பண்ணணும்னு இவர் பிரார்த்தனை பண்றார். ஏதத்வை சர்வவர்ணானாம் ஆசிரமாணாம் சம்மதம் ஸ்ரேயசமுத்தமம் மன்னே ஸ்ரீசூத்ராணாம் ச மானத. ஏதத் கமலபத்ராட்ச கர்மபந்த விமோசனம் பக்தாய ச அனுரக்தாய ப்ரூஹி விஸ்வேஸ்வரேஸ்வர. அந்த உத்தவர் அவ்வளவு பக்தியோட கேட்கிறேன். ஏதத்வை சர்வவர்ணானாம் ஆசிரமாணாம் ச சம்மதம். யாரோ இவ்வாளுக்காக பிராமணர்களுக்கு மாத்திரம்தான், சத்திரியாளுக்கு மாத்திரம்தான், வைசியாளுக்கு மாத்திரம்தான்றது இல்லாமல் சர்வவர்ணானாம் இந்த பெருமாளை பூஜை பண்றதுன்றது எல்லாருக்கும் ஏற்பட்டதாக இருக்கிறது. இன்னும் அவ்வளவு தூரம் போவான ஸ்ரீ சூத்ரா எல்லாருக்குமே ஒரு உத்தமமான மிக உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனை எனக்கு உபதேசம் பண்ணணும். ஏதத் கமலபத்ராட்ச கர்மபந்த விமோசனம். இது கர்மபந்தம், இந்த சம்சார விமோசனத்துக்கு கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிற இந்த பகவத் பூஜனத்தை நீர் உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். அப்பா உபதேசம் பண்றதுக்கு அந்த சிஷ்யனா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்னிடத்துல பெரிய தகுதி இருக்கு. உனக்கு சிஷ்யனாக இருக்கிறதுக்கு என்ன பகவத்கீதையில சொல்ற
இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன. அர்ஜுனனுக்கு 18 அத்தியாயத்தினால கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை உபதேசம் பண்ணிட்டு கடைசியில சரம ஸ்லோகத்தினால சரணாகதியை உபதேசம் பண்ணிட்டு இப்ப நான் பண்ணிருக்கிற உபதேசம் இருக்கு, இது ரகசியங்கள்லயும் ரகசியமானது. இதை நீ யாருக்கான உபதேசம் பண்ணுமானாக்க அதுல சில கிரைட்டீரியா எல்லாம் இருக்கு. யாருக்கு உபதேசம் பண்றதுனால அதான் நான் சொல்றேன். யாருக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்றத முதல்ல நான் சொல்றேன். இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன. ஒரு தபஸ்னால பரிசுத்தி இல்லாதவாளுக்கு இதை உபதேசம் பண்ணக்கூடாது. அசுஸ்ரூஷவே நசமாம் யோகசூயவே. இதை கேட்கணும்ன்ற எண்ணம் இல்லாதவாழ்கால அவளுக்கு இதை உபதேசம் பண்ணாத. என்னிடத்துல யார் துவேஷிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணாத என்றெல்லாம் பெருமாள் சொல்லிருக்கேன். இப்ப இந்த பகவத் ஆராதன ரூபமான ஒரு கிரியைய பெருமாண்டத்துல இருந்தே உபதேசம் பெறணும்னு உத்தவர் நினைக்கிறேன். அப்படி அந்த உத்தவர் நினைக்கிட்டு இத உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு உண்டான, உமக்கு உபதேசம் பண்ணலாமா, அது உண்டான தகுதி உமக்கு இருக்கான்னு கண்ணன் கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்றேன். நான் உன்னுடைய பரம பக்தன், மகா தபஸ்வி, பக்தாய சாதுரத்தாய பிரம்மி விஸ்வேஸ்வரேஸ்வர. நான் உன்னையே பின்பற்றுபவனாக நான் இருந்துருக்கேன். லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துருக்கிற நீ எனக்கு இத உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி உத்தவர் பிரார்த்தனை பண்ண பிற்பாடு இத உபதேசம் பண்ற பெருமாள். நஷ்யந்தோ நந்த பாரஸ்ய கர்ம காண்டஸ்ய சோத்தவா சங்கிப்தம் வர்ணயிஷ்யாமி யதாவத் அனுபூர்வசஹ. உத்தவா, இந்த கர்மகாண்டம்னு சொல்றது, கர்மகாண்டம்ன்றது இந்த பகவத் ஆராதன கிரமத்தை சொல்றது. அந்த வேதத்துல சொல்லிருக்க பிரகாரம் வைதிகமான கர்மாக்கள், அந்த கர்மாவனுடைய கர்மகாண்டம் பகவத் ஆராதன ரூபமாக இருக்கக்கூடிய இதை சொல்ல முடியாது. அனந்தமாக இருக்கு. இவ்வளவு அவ்வளவு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அனந்த பாரஸ்ய கர்ம பாண்டஸ்ய கர்ம காண்டஸ்ய, இதுக்கு அந்தமே இல்லை. சங்கிப்தம் வர்ணயிஷ்யாமி, நான் சுருக்கமா உனக்கு சொல்றேன், நீ கேளு. நீ என்னுடைய பக்தனா போயிட்டபடினால, என்னிடத்துல பிரீத்தியோடு இருக்கிறவனாக இருக்கிறபடினால, என்னை பின்பற்றுபவனாக இருக்கிறபடினால நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றேன். வைதிக தாந்திரிகோ மிஸ்ரா இதுமே திரிவிதோ மகா த்ரயாணாம் ஈப்சிதே நைவ விதினா மாம் சமர்த்தயதே. அந்த பகவத் ஆராதன கிரமம் 3 விதமாக சொல்லப்படுகின்றன. வைதிகம், தாந்திரிகம், மிஸ்ரம். வைதிக தாந்திரிகம் என்பதாக அர்த்தம். வேத மந்திரங்களை சொல்லி பகவத் ஆராதனம் பண்றது இருக்கு, அது வைதிகமானது. அதே மாதிரி பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் சொல்லி பண்றது இருக்கு, அது தாந்திரிகமானது. மிஸ்ரம், இது சில சில உபச்சாரங்களை வைதிக மந்திரத்தை சொல்லி பண்றது, சிலவற்றை தாந்திரிக மந்திரங்களை சொல்லி பண்றது. இப்படியும் ரெண்டும் சேர்ந்ததாகவும் இருந்துருக்கு. இதுக்கு வைதிக தாந்திரிகம்னு பேரு. இப்படி 3 விதமாக இருந்துருக்கு. வைகானசத்துல பார்த்தோம்னாக்க அனைத்துமா எல்லாமே வைதிக மந்திரமா தான் இருந்துருக்கும். பலி சாய்க்கிறது முதற்கொண்டு மந்திரம்னு வைதிகமான மந்திரம், வேத மந்திரமா தான் இருந்துருக்கும். பாஞ்சராத்திரத்துல வரைச்சே தாந்திரிகமான மந்திரங்கள், அந்த மந்திரங்களை கொண்டு பகவத் ஆராதனைன்றது சொல்லிருக்கு. சில இடங்கள்ல ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கும். சில உபச்சாரங்களுக்கு வைதிக மந்திரங்களை கொண்டு உபச்சாரம், சிலவற்றுக்கு வரைச்சே தாந்திரிக மந்திரங்களை கொண்டு உபச்சாரம்னு இப்படி 3 விதமாக இருந்திருக்கு. யதாஸ்வ நிகமேனோக்தம் த்விஜத்வம் பிராபிய புருஷா
யதா இதேத மாம் பக்தியா ஸ்ரத்தையா தன்னிபோதமே. உனக்கு ஒரு மனுஷனுக்கு த்விஜத்துவம் பிராமணத்துவம்ன்றது எப்ப வருது தெரியுமா? உபநயனம் ஆனாதான் பிராமணத்துவமே வருது. அது 8 வருஷம் பிராமணம் உபநயித்தான்னு சொல்லி கர்ப்பாஷ்டமத்துல பிராமணனுக்கு வருது. கர்ப்பைகாதசேஷு 11 வயசுல கத்திரியனுக்கு, கர்ப்பத்வாதசேஷு வைசியம் 12 வயசுல வைசியனுக்கு பண்றதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உபநயனம், அந்த உபநயனம் பண்ண பிற்பாடுதான் அவனுக்கு பிராமணத்துவமே சித்திகள். இப்படி ஒருத்தனுக்கு ஒரு பிராமணத்துவம் எதம் சித்தித்த பிற்பாடு யதா நிகமேனோக்தம் துஜத்துவம் பிராபிய புருஷா யதா இதேத மாம் பக்தியா ஸ்ரத்தையா தன்னிபோதமே. இப்படி ஸ்ரத்தையுடன் எப்படி என்னை பூஜிக்கணுமோ அது என்னிடத்துல இருந்து தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் உபதேசம் பண்றேன். உபநயனம் இதுல இருந்து ஒண்ணு ஏற்படுறது, உபநயனாதான் பகவத் ஆராதனம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்கள்னு ஏற்படுறது. அப்போ அர்ச்சாயாம் சந்திலேக்னோவா சூரியே வாப்து கிருதித்விஜே திரவியேண பக்தி யுக்தா அர்ச்சனா ஸ்வகுரும் மாம் அமாயையா. இந்த பெருமாளை தியானம் பண்ணும் ஆத்ம குருவாக இருந்திருக்கிற, அதாவது எனக்கு ஒரு ஆச்சாரியன்னு இல்லாமல் எல்லாருக்கும் குருவாக இருந்திருக்கிற என்ன ஒரு பிரதிமையிலையோ, ஒரு பரிசுத்தமான ஒரு பூமியிலையோ, அக்னியிலையோ, சூரியனிலையோ, ஜலத்திலையோ, ஹிருதயத்திலேயோ, அவனுடைய ஹிருதயத்திலேயோ, பிராமணனிடத்திலேயோ இந்த இத ஒரு பக்தியோட கபடமில்லாமல் பூஜிக்கணும்னு சொல்லி சொல்ற. இப்படி பகவத் ஆராதனத்துக்கு ப்ரீ ரெக்வசிட், அதுக்கு முன்ன எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் என்பதை பத்தி சொல்ற. இதுல என்னன்னா, சில இடங்கள்ல அந்த பகவத் ஆராதனன்றது சந்தலத்துல தரையிலேயே கூட ஒரு பூச்சத்தை போட்டுட்டு அதுல பகவான ஆவாகனம் பண்ணி ஆராதனம் பண்றதுன்றதெல்லாம் இருந்துருக்கு. இப்போ மாத்தியானிக ஸ்நானம் எல்லாம் பண்ணச்சு, சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணச்சு, சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்துருக்கிற பகவான ஆராதனம் பண்றோம். அதே மாதிரி சமிதாதானம், உபாசனம், அக்னிஹோத்திரம், ஹோமம் எல்லாம் பண்ணச்சு. அக்னியில இருந்திருக்கிற, அக்னிக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற, வைஸ்வானமாக இருந்திருக்கிற எம்பெருமான நாம ஆராதனம் பண்றோம். சிராத்தாதிகள்ல வரைச்சு பிராமணர்களுக்கு மேல இத போட்டு அந்த பித்ருஸ்வரூபமாக இருந்திருக்கிற, அந்த சரீரகமாக இருந்திருக்கிற பரமாத்மாவை ஆராதனம் பண்றோம் நம்ம. இப்படி இந்த எல்லா இடத்திலையும் பக்தி யுக்தர்களாக நாம ஆராதனம் பண்றோம். இப்படி ஆராதனம் பண்ற, பகவத் ஆராதனம் பண்ற எல்லா சமயங்கள்லையும் சில விஷயங்கள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. அத சொல்ற. பூர்வம் ஸ்நானம் பிரகுர்வீத தௌததந்தம் கசுத்தயே உபயைரபித ஸ்நானம் மந்த்ரைஹி மிருத்கிரஹணாதினா. பெருமாள்கிட்ட போச்சு பரிசுத்தமாக போகணும், ரொம்ப ரொம்ப சுத்தமாக போகணும். அழுக்கு வேட்டி எல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணச்சே நல்ல நல்ல வெள்ளோலேருந்து கௌதமான வேட்டியோட போகணும். இந்த பல்லு உடம்பு இதெல்லாம் அசுத்தமா வச்சுட்டு நாரடிச்சுண்டு பெருமாள் ஆராதனம் பண்ணக்கூடாது. பகவத் ஆராதனம் பண்றவா நல்லா பல்ல தேய்ச்சி உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிச்சு பாக்கியமான சுத்தியோட கூட, இது பகவத் ஆராதனம் தானே, உடம்பு எப்படி இருந்தா என்ன அப்படின்னு எல்லாம் நினைக்கூடாது. இந்த வெளிப்படையான சுத்தி, மனதளவுல உண்டான சுத்தி, எல்லா சுத்தியோடையும் கூடதான் பண்ணணும். ஆகையால பூர்வம் ஸ்நானம் பிரகோரிட்ட, முதல்ல காத்தால இருந்து பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்நானத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உபகீரபித்த ஸ்நானம். அந்த ஸ்நானம்ன்றது மந்திர புரஸ்தரமாகவும் அகமர்ஷண சுத்தம் முதலீடுகளை சொல்லி ஸ்நானம் பண்றது.
இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அழுக்கு மலங்கள்லாம் போறதுக்காகவும் ஸ்நானத்தை பண்றது. இப்படி ஸ்நானத்தை பண்ணிட்டு ஸ்நானமூலா கிரியா சர்வாகன்னு இருக்கு. எந்த ஒரு காரியத்தை பண்ற நல்ல காரியத்தை பண்றதா இருந்தாலும் ஸ்நானம் பண்ணிட்டு தான் பண்ணணும். சந்தியோபாஸ்யாதி கர்மாணி வேதே நாச்சோதிதானி சந்தியோபாசனாதி கர்மாணி சந்தியோபாசனம் பண்ணணும் எல்லா சமயத்துல இருக்கு. ஏன்னா இவனுக்கு த்விஜம்னாக தானே ஆயிட்டாங்க. ஆகையால இவன் த்விஜனாக இருக்கிறபடினால உபநயன ஆனவனால இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணணும்னு அர்த்தம் இருக்கு. இப்படி இந்த வைதிக மந்திரத்தினால, அதாவது சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணச்சே பகவத் ஆராதன ரூபமாக பண்ணணும். வேதேன சோதிதானிமே பூஜாந்தைஹி கல்பயே சம்யகே சங்கல்பா கர்ம பாவனீம் என்பதாக சொல்றார். எந்தெந்த கர்மங்கள் வேதத்தினால பூர்ணமாக விதிக்கப்பட்டதோ அதை பண்ணணும். அவற்றை அனுஷ்டித்த பிற்பாடுதான் சங்கல்பத்தை பண்ணிட்டு என்னுடைய பூஜையை பண்ணணும்னு சொல்ற. இதுக்கப்புறமா சைலி தாருமயி லோஹி லேப்யா லேப்யா சைகதி மனோமயி மணிமயி பிரதிமா அஷ்டவிதா ஸ்மிருதா. இப்போ எம்பெருமானுக்கு பூஜை பண்ணச்சே பிரதிமைகள்ல பூஜை பண்றோம். பிரதிமைன்றது உருவம். அந்த உருவ வழிபாடு, அந்த பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சைலி சிலாமயம். சிலன்றது கல்லால் ஆனதாக இருக்கக்கூடியது. சிலாமயி தாருமயி, தாருன்றது மரத்தினால ஆனது. அங்க காஞ்சிபுரத்துல கூட அத்திவரதர்னு சொல்லுவார். ஆதிவரதர் மரத்தினால ஆனவர். அப்படி அந்த தாருமயமான ஒரு பிரதிமை. சிலாமயி தாருமயி. லௌகி லௌகி லோகம், பல லோகங்களால செயற்பட்டது. பொன் வெள்ளி தாமரம் பஞ்சலோகங்கள் இவைகளால செய்யப்பட்ட ஒரு இது. லௌகி லேப்யா லேख्याச்ச சைக்கதி. மண்ணாலால செய்யப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல. சந்தனம் முதலியவற்றால அது ஒண்ணு. லேख्या இந்த சித்திரம் படமாக எழுதினாலும் கூட அதை கூட பிரதிமையா வச்சுட்டு பூஜை பண்ணலாம்னு சொல்லிருக்கு. சைக்கதி மணல்னால தயாரிக்கப்பட்டது. அந்த ஹிருதயத்துல இருக்கச்சே மனோமயமாக இருக்கு. இப்படி மணிமயமாக இருந்துருக்கு. இப்படி 8 விதமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரதிமைன்றது இருக்கு. நாம இந்த 8 விதமான பிரதிமையும் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சாலக்கிராம சிலையினால அந்த திருமேனி, திருவேங்கடமுடையானுடைய திருமேனி, அது சைலி. தாருமையை அத்திவரதற்கு சொன்ன லௌகி, இந்த லோகத்தினால ஆனவராக இருந்திருக்கவர். எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோமே, எல்லா உற்சவ மூர்த்தியும் லோகத்தினால ஆனவர். லேப்யா லேख्याன்னு சொல்லி சொல்ற. மண்ணால செய்யப்பட்டதுன்னு குறும்பருத்த நம்பிக்கை வரைச்சே ஒரு குயவன் தான் இருந்தாலும் தான் தன்னாலேயே ஒரு மண்ணாலேயே ஒரு திருவேங்கடமுடையான பண்ணி அந்த மண்ணாலேயே உற்பத்தியும் பண்ணி அந்த திருவேங்கடமுடையான அர்ச்சித்து வந்தான். அதை பெருமாள் உகந்து ஏற்றுண்டேன்னு சொல்லிருக்கு. ஆகையால மண்ணால பண்ண பிரதிமையும் கூட பூஜைக்கு தகுந்த பிரதிமையாக தான் ஆனது. அதே மாதிரி பிரதிமை எழுதி இருக்கிறதுன்னா சில சமயங்கள்ல இந்த பாலாலயம் பண்றதுன்னு பண்ணுவா. இந்த சிலாமயமாக இருக்கிற எம்பெருமான் அந்த இடத்துல பெருமாளுக்கு ஜீர்ணோதாரணம் பண்றது. அந்த கோவில் எல்லாம் ஜீர்ணோதாரணம் பண்ணச்சே அந்த பெருமாள் எந்த ரூபத்துல எழுந்துள்ள இருக்கிறோ அந்த ரூபத்துல ஒரு பிரதிமையாக அப்படியே ஒரு சித்திரத்துல ஒரு பலகையில எழுதி அந்த பலகையில அந்த சித்திரத்துல ஆவாகனம் பண்ணி அந்த அதுக்கு பெருமாளுக்கு அந்த சித்திரத்துல இருக்கிற பெருமாளை அவருக்கு பூஜை எல்லாம் பண்றதுன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
லேட்சாச்ச சைக்கத்தி மணல்லையும் சொல்றது மனோமயம் மணிமயம் இப்படி எல்லாம் 8 விதமாக இந்த பிரதிமை சொல்லப்பட்டிருக்கிறது. சலாச்சலேதி த்விவிதா பிரதிஷ்டா ஜீவ மந்திரம் உத்வாசா வாகனேன சஹ ஸ்திராயாம் புத்தவாச்சனே. சலை அச்சலம், சலம் அச்சலம்னு 2 விதமான சொல்லிருக்கு. அதாவது பகவானுக்கு சலமாக இருக்கக்கூடிய சலான்யாசத்தினால, கலான்யாசம் ஒவ்வொரு இடத்துல அந்த பெருமானுடைய ஒரு நியாசம்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்றதுனால அது பெருமாள் எழுந்தல் இருக்கிற இடமாக ஆறுது. ஸ்திரமான பிரதிமையில அர்ச்சிக்கச்சே ஆவாகனமோ உத்வாசனமோ செய்ய வேண்டியதில்லை. இது சில இடங்கள்ல ஸ்திரமில்லாத இடங்கள்ல வரைச்சு ஆவாகனம் உத்வாசனம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப பிரதிஷ்டிதமான பெருமாள் எழுந்தருள் இருக்க, சில ரூபமாக ஆத்துல எழுந்தருள் இருக்க, சாலக்கிராம ரூபமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னா நிச்சயம் பெருமாள் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறமா பூஜை எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு நாளைக்கு சரஸ்வதி பூஜை பண்றோமே, அன்னைக்கு அந்த கோஷத்துல பெருமாள் ஆவாகனம் பண்றோம், உத்வாசனம் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். இந்த மாதிரி இந்த பிரதிஷ்டைகள்ல இதுக்கு பூஜை எல்லாம் பண்ணணும். பக்தத்தே யதாலப்தை ஹிருதி பாவேன செய்வகின்னு அந்த பெருமாளை பூஜைக்கச்சே அந்த பக்தனாக இருந்திருக்கிறவன் முக்கியமா அங்க தேவையானது பக்தி தானே தவிர வேற எதுவும் இல்லை. என்ன தனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணணும் என்பதை சொல்ற. அதுல என்ன ஸ்நானம், அலங்காரணம், பிரேஷ்டம், அர்ச்சாயா நைவத் உத்தவ. அப்ப இந்த அர்ச்சையில வரைச்சே ஸ்நானம் அலங்காரம் இது 2 விசேஷமாக சொல்லப்படுகிறது. இது ரொம்ப அவசியம் பண்ண வேண்டியதாக இருந்துருக்குன்னு சொல்ல. இது என்னென்ன சாதாரணமா சொல்லச்சே அலங்கார பிரியோ விஷ்ணுவும் அபிஷேக பிரியோ ருத்ரஹான்னு சொல்ல. ருத்ரனுக்கு அபிஷேகம் அதிகமா இருக்கும், பெருமாளுக்கு வரைச்சே அலங்காரம்ன்றது அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஆனா இது எல்லாம் பகவத் பூஜை தானே இப்ப சொல்ல போறோம். யாருக்கு பூஜை பண்ணாலும் அந்த பூஜையில வரைச்சே ஸ்நானம் அலங்காரம் இது 2 ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. தண்டிலேயே சத்தவின் ஞாசகா பக்வாஜ்யா புலுதம் ஹவிஹி சூரிய சாபியர்ஹணம் பிரேஷ்டம் சலிலே சலிலாதிபிகின்னு இப்படி சூரியன் அதாவது சத்துவ விநியாசம்ன்றது சொல்லப்படுகிறது. அதாவது 24 தத்துவங்களையும் எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கிறதாக பாவிச்சு அங்க நியாசம் பண்ணணும். பொருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதிமரவாக மகந்தண்டாக இங்க ராமச்சந்திர சொல்ற புருஷன் மணிவரமாக அந்த ஸ்ரீ கௌஸ்துபத்தை ஜீவனையாகவும் புருடன் மணிவரமாக அந்த பெருமானுடைய ஒவ்வொரு ஆபரணத்திலையும் ஒவ்வொரு ஆயுதங்கள்லையும் அந்த 24 தத்துவங்களையும் ஞாபகம் பண்ணி அவரை நாம பூஜை பண்ணணும்னு சொல்ற. அக்னியில பூஜைக்கச்சே ஆஜ்யம் ஹவிஸ் இது கொண்டு எம்பெருமானம் பூஜிக்கணும். சூரியனிடத்துல பூஜைக்கச்சே ஸ்தோத்திரம் அர்க்கம் இதெல்லாம் இப்ப சந்தியாவந்தனம் பண்ணச்சு உபஸ்தானம் பண்றோம், அர்க்கம் சமர்ப்பிக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜலத்துல பூஜைக்கச்சே தர்ப்பணாதிகள்லாம் பண்ணணும். இங்க சமுத்திராய் வைநாய் சிந்து நான் பதைய நம நதி நாகம் சர்வாசாம் பித்தரைன்னு சமுத்திர ஸ்நானம் பண்றதுக்கு ஒரு தனி மந்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்திலையும் ஜலரூபமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான நாம தியானம் பண்றது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க ராமனுடைய தனுசு மாதிரி கரையில போட்டு அந்த மணலையே எடுத்துட்டு போய் உபகாரமா சமர்ப்பிக்கிறது. அந்த ஜலத்தினாலேயே அர்க்கம் பண்ணி பிப்பலா தர்ப்பணம் பண்றது. இதெல்லாம் அந்த ஜலத்துல பண்ணச்சே அது பெருமாளுக்கு ரொம்ப பிரீதியாக இருந்திருக்கும். ஆகையால ஒரு பக்தனால சிரத்தையோட கூட கொடுக்கிற ஒரு ஜலமே கூட பெருமாளுக்கு ரொம்ப பிரீதியா இருக்கட்டும். இதே அபக்தனாக இருந்து சிரத்தையோபகத்தம் சிரேஷ்டம் பக்தன மமவாரியபி. அதாவது ஒரு பக்தனா இருந்துட்டு பெருமாளுக்கு நான் வேற ஒன்றும் கொடுக்க முடியல, வெறும் தீர்த்தம் தான் சமர்ப்பிக்க முடியுதுன்னு நினைச்சிருந்து ஒரு தீர்த்தத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சான்னா கூட அது பெருமாள் சிரசா ஏத்துக்கிறேரா, அந்த சந்தோஷமா ஏத்துக்கிறேரா. பூரியப்ய பக்தோபகிருத்தம்
नमे तोषाय कल्पति गंधौ दीपः सुमनसः दीपः अन्नाद्यञ्च किं पुनः என்பதாக அபக்தனாலே நிறைய சந்தனம் கொடுக்குறேன், தூபம் கொடுக்குறேன், புஷ்பம் கொடுக்குறேன், தீபம் கொடுக்குறேன், நல்லா அமுதுபடி நிவேதனம் பண்றேன்னு எல்லாம் நானும் கூட அவன் அபக்தனாக இருந்தான், தன்னிடத்துல பக்தி இல்லாதவனாக இருந்தான்னாக்க அது அவன் பண்ற உபச்சாரம் என்ன திருப்தி பண்ணாது. ஆகையால இந்த முக்கியமானது அந்த பகவத் பூஜையில முக்கியமானதாக கருதப்படுகிறது பக்தி தான் என்பதை சொல்லி சொல்ற. சுஜி சம்பிரத சம்ஹாரஹ பிராக்தர்பைஹி கல்பிதாசனஹ ஆசீனஹ பிராக்தக்வா அச்சாயாம் அசசம்முகஹ. நாம பரிசுத்தமாக இருந்துட்டு அந்த பூஜைக்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் சேகரிச்சு பெருமாள் கிழக்கு முகமாக எழுந்தேன்னாக்க நாம வடக்கு முகமாக இருந்துட்டு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும். ஆசீனஹா இதுல என்ன சொல்லிருக்குன்னா, ஆசீனா உட்காண்டே பெருமாள் திருவாராதனம் பண்ணலாம். ஆத்துல கிரகத்துல பண்ணச்சே பூஜை பண்ணச்சே உட்காண்டே பண்ணலாம், நின்றுட்டு பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் திருப்பதியில இருக்கிட்டு திருப்பதி சுவாமின்னு ஒரு பெரிய மகான் எழுந்துள்ள இருந்தேன். அவாத்துல கொடுத்தனே இருந்தேன். அவாத்துல பெருமாள் சொன்னது என்னன்னாக்கா, ஒரு சின்னதா தான் மூட போட்டிருக்கும், அது உள்ளுக்குள்ள பெருமாள் அந்த கோவிலாழ்வார் இருக்கும், அந்த இடத்துல இருந்து பண்றது. அதுல என்ன விசேஷம்னா உட்காந்துதான் ஆராதனை பண்ற மாதிரி இருக்கும். அந்த திருப்பதி சுவாமின்ற மகான் உட்காந்துதான் பெருமாள் திரு ஆராதனை பண்ணுவாராங்க. அது மாதிரி உட்காண்டே ஆராதனை பண்ணலாம், நின்றுதான் ஆராதனை பண்ணணும்னு ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. ஆசீனஹா பிராகுதத்வ அச்சயாமா சம்முகான்னு கிழக்கு பார்த்துட்டோ இல்ல வடக்கு பார்த்துட்டோ தான் பெருமாள் திரு ஆராதனை பண்ணும். கிருதன்யாசாம் மதச்சாம் பாணினாம் விஜயத்து கலசம் புரோட்சணீயஞ்ச யதாவது உபசாதயேன்னு இதுக்கு மேல இன்னும் பெருமாள் திருவாராதனத்துக்கு உண்டான பிரக்கிரியெல்லாம் சொல்ற. அந்த பிரக்கிரியெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இப்படி பகவத் ஆராதனத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த அதுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியத்தையும் உத்தவருக்கு கண்ணன் உபதேசம் பண்ணின பிரகாரம் நாம பார்த்தோம். அதே மாதிரி நாமளும் நித்தியம் பரிசுத்தமாக இருந்துட்டு அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணி அந்த ஆராதனத்தையும் சஸ்ரத்தையாக நாம பண்ணணும். அந்த ஸ்ரத்தையும் பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.